ஃபைனலி அந்த டே வந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியனோட செகண்ட் பார்ட்டு ரிலீஸ் ஆகிற டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதோட ஃபஸ்ட்டு சிங்கிள் நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோட ரிவ்யூ, அதோட ஒப்பீனியன், அதோட டீகோடிங், அது என்ன மாதிரி கதைக்களமாக இருக்கும். ரிவ்யூ பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். லஞ்சம் வாங்குறதும் தப்பு, லஞ்சம் கொடுக்குறதும் தப்பு. லஞ்சம் கொடுத்தாலும் குத்துவேன், லஞ்சம் வாங்கினாலும் குத்துவேன். இப்படிங்கிற டைலாகு பயங்கர ஃபேமஸான ஒரு டைலாக். என்ன சொல்கிறது, அதாவது 90ஸ்லேருந்து இப்போ வரைக்கும், அந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த டைலாக் வந்து ஒரு லஞ்சம் அப்படின்னாலும் இந்த டைலாக் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது என்ன சொல்கிறது, அது ஒரு ஐகானிக் டைலாக் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எப்படி தலைவர் வந்து பாட்ஷா படத்தில் நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு போகிறோம், அந்த டைலாக் இப்போ வரைக்கும் எப்படி தலைவரோட ஐகான் டைலாகாக இருக்குதோ அந்த மாதிரி ஒரு டைலாக் தான் இந்த இந்தியன் படத்தில் வச்ச டைலாக். நான் லஞ்சம் வாங்கினாலும் குத்துவேன், லஞ்சம் கொடுத்தாலும் குத்துவேன், லஞ்சம் வாங்குறதும் தப்பு, லஞ்சம் கொடுக்குறதும் தப்பு, அப்படி டைலாக் ரொம்ப ஃபேமஸானது. ஸோ அப்பேற்பட்ட படத்துக்கு அந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து கமல் வந்து நான் திரும்பவும் வருவேன், தப்பு பண்ணால் நான் திரும்பவும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முடிப்பார். ஸோ செகண்ட் பார்ட் வரப்போது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்ட் இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சங்கர் அடுத்தடுத்த படங்கள் போனனால ஸோ இதுக்கு செகண்ட் பார்ட் இல்லை போல நம்ம விட்டாச்சு. ஸோ எந்திரன் ஃபஸ்ட்டு செகண்டு அப்படி எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸோ சங்கருக்கே ஒரு ஐடியா வந்துருச்சு செகண்ட் பார்ட் எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் 2 செகண்ட் பார்ட்டுன்னு சொன்னோன்னே பயங்கர குஷி. முக்கியமாக 90s கிட்ஸ், அந்த இந்தியன் படம் பார்த்தவங்க, இந்தியன் படம் பார்த்து எல்லாருக்குமே பயங்கர குஷி. செகண்ட் பார்ட் வரப்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் பயங்கரமாக இருக்கும். மூவி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஓடிச்சு. அப்புறம் கொரோனா வந்துச்சு. அப்புறம் சில பல பிரச்சனைகள் வந்துச்சு. கமலுக்கும் சங்கருக்கும் பிரச்சனை, சங்கருக்கும் ப்ரொடியூசருக்கும் பிரச்சனை, ப்ரொடியூசருக்கும் கமலுக்கும் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கிடப்பில் கிடந்துச்சு. அப்புறம் சங்கர் இதெல்லாம் என்னால் முடியல, வேறு படம் போயிடலான்ட்டு வேறு படத்துக்கு போனோடனே லைக்கா ப்ரொடக்ஷன் கேஸ் போட்டு திரும்ப வந்து படத்தை எடுக்க ஆரம்பித்தாங்க. இதில் ஒரு பெரிய சோகம் என்னென்னா, ஜனங்களின் கலைஞர், அதாவது விவேக் சார் இறந்துட்டார் அந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போது. ஸோ அவரோட இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக வேறு யாரோ தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா போயிருந்துச்சு. ஒரு வழியாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அந்த படத்தை ஒரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பயங்கர குஷி ஆகிட்டோம். அதோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ்னு சொல்லி ஒரு 2 days போஸ்ட் போட்டாங்க. நேற்று சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் ஆகும்போது நம்ம பொதுவாக நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக் இந்தியன் ஃபஸ்ட் பார்ட்டில் கேட்டிருப்போம். அல்டிமேட்டாக இருக்கும் சாங்ஸு, அந்த பிஜிஎம், அந்த சாங்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இல்லாட்டுமே அனிருத் ஒரு அளவுக்கு போடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அனிருத் அந்த இந்தியன் ஃபஸ்ட்டு பார்ட் அளவுக்கு இல்லாட்டி அதை ஈக்குவல் பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு ஃபஸ்ட்டு அனிருத்தை பற்றி பேச என்ன சொல்கிறது, இந்த சாங் ஃபுல் பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாங் நான் கேட்டோடனே ஃபஸ்ட் நான் என் மண்டையில் ஏறினது என்னென்னா, அனிருத்தை பற்றி நம்ம பேசவே கூடாது ரிவ்யூவில். அனிருத்தை பற்றி மூச்சு விடவே கூடாது அப்படிங்கிறத நான் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னா ஒரு 3 days முன்னாடி தான் வந்து தேவரா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு சாங்கு, ஜூனியர் என்டிஆர் நடித்த தேவரா அப்படிங்கிற ஒரு சாங்கோட ஃபஸ்ட்டு சிங்கிள் விட்டுருந்தாங்க. அதை கேட்கும்போது கொஞ்சம் அவர் போட்ட ஏதோ பழைய மெட்டுகள் மாதிரி இருந்தாலும் ஒரு நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. அதோடு இதை கம்பேர் பண்ணும்போது ஏன்னோ இந்தியன் மாதிரி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு மியூசிக் அப்படிங்கும்போது எனக்கு அனிருத் மேலே செமக்கம். அதனால் அனிருத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு லிரிக்ஸுக்கு வருவோம். இந்த சாங் வந்து விஜய் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப வருஷம் கழித்து அவர் கம்பேக் கொடுக்குறாரு. ரொம்ப வருஷம் கழித்து சொல்ல முடியாது, அந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறாரு. அது இப்போ வருது அப்படி தான் ஆக்சுவலாக சொல்லணும். விஜய் ரொம்ப வருஷம் கழித்து ஸ்க்ரீனில் அவரோட பேர் பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவரோட லிரிக்ஸுங்கும் போது நமக்கு ஓரளவுக்கு இந்த கண்ணதாசன், வைரமுத்து, நாமுத்துக்குமார், விஜய் இவங்களோட லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் ஒரு தேசபக்தி பாடல்னால் விஜய் சூப்பராக எழுதுவார். அப்படிங்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதை ஃபுல்ஃபில் பண்ணாரா அப்படின்னு கேட்டார்னா கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அந்த லிரிக்ஸ் எல்லாம் அப்படி எனக்கு பிடிச்ச லைன்ஸை வந்து நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். எனக்கு என்ன இந்த சாங்கில் ரொம்ப பிடிச்ச லிரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தாய் மண் மேல் ஆணை, இது தமிழ் மானத்தின் சேனை, அட வெள்ளை ரத்தம் தொட்டு இனி வாளில் ஏற்று சாணை, அவனை வந்து இந்தியா விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிற மாதிரி வார்த்தைகள் நிறையா இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தையாக நான் இதை பார்க்குறேன். இந்த பர்டிகுலர் லிரிக்ஸை மட்டும் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த படத்தில் இந்த சாங்கில் ரிப்பீட் வருது. ரிப்பீட்டாக வர அளவுக்கு அந்த வேர்ட்ஸாக கரெக்டாக அந்த இடத்துல பதிஞ்சிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேர்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வெர்ஷன் அல்டிமேட்டாக இருக்குது. இந்த ஃபீமேல் வெர்ஷன் லிரிக்ஸ் கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன்ஸை மட்டும் நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். கண்ணங்கர் இரவு போதாது நமக்கு, வெள்ளைக்கார நிலா வான் மீது எதற்கு. இந்த லிரிக்ஸு, அந்த வீடியோவில் வர விஷுவல் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியுது. இந்தியன் ஃபஸ்ட் பார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து போருக்கு போகிறார். அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பிளாக் ஃபார்வர்டு போர் படையில் வந்து சேர்ந்து வெள்ளையனுக்கு எதிராக செகண்ட் வேர்ல்டு வாரில் போய் கமலஹாசன் போராடுவார். அதில் அவர் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போய் அங்கே போய் அவதிப்பட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் அவர் ரிலீஸ் பண்ணி அவர் வந்து தன்னுடைய ஒய்ஃபை பார்க்க வருவார். அப்போ பார்க்க வரும்போது ஒரு சாங்கு, இப்போ கப்பல் ஏறி போயாச்சு, சுத்தமான ஊராச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாங்.
அந்த சாங்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த சாங் வந்து பக்கத்தில் கூட இருக்க முடியாது. அந்த கப்பலேறி போயிடுச்சு சாங் இங்கேனா அந்த சாங் கீழே இங்கே இருக்குது இந்த பாரா சாங். அந்த அளவுக்கு தான் இருக்குது இந்த சாங். பட்டு அந்தளவுக்கு கொஞ்சம் அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருக்குது இல்லையா? ஒரு அந்த பொண்ணு வந்து காத்துக்கிட்டு இருக்குது. சரி ஓகே, நம்ம திரும்ப இந்த சாங்கோட ரிவ்யூ வந்துடுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதைக்களமாக இருக்குது. அதாவது இவங்க வந்து இங்கேருந்து இந்தியன் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அனுப்புகிறாங்க இல்லையா? இவர் இங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த பிளாக் ஃபார்வர்டு கட்சியில் என்னென்ன செய்கிறாரு, அங்கே நடக்கிற போர், அதை விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பார்க்கும்போது அப்படி தான் தெரியும். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வெள்ளைக்காரனுக்கு ஆப்போசிட்டாக அவர், அதாவது வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வீரனாக இருக்கிற ஒரு கதையாகவும், அந்த சேம் டைம் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன்டா, ஒன்று நான் உன்னோட வாழ்வேன், இல்லை இந்த மண்ணுக்கு இரையாயிருவேன் அப்படிங்கிற ஒரு வரி. அப்போ அங்கேருந்து அவர் உன்னோட நினப்பில் தாண்டி நான் இங்கே போராடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். கிட்டத்தட்ட இந்த தளபதி படத்தில் ஒரு கான்வர்சேஷன் வரும் இல்லையா? நீங்கினால் தூங்க மாட்டேன், நான் உன்னை நீங்க மாட்டேன், அந்த மாதிரியான ஒரு இதுதான் எனக்கு வருது. அவர் போரில் இருக்கிறாங்க, இவங்க இங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு சாங். ஸோ தெளிவாக தெரியுது. ஸோ இது வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய ஒரு சாங். அதுவும் அந்த இந்தியன் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போகுது. ரகுமான் இந்த படத்தில் ஒரு இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸ். ஏன்னா அனிருத்தை அந்தளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணலை இந்த சாங். ஸோ ஒரு தெலுங்கு படத்துக்கு கொடுத்த ஒரு அந்த இது கூட இந்த படத்தில் இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்தியன் செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அத்தனை பேருக்குமே இந்த பாட்டு ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். பட் இந்த ஃபீமேல் வெர்ஷன், ஃபீமேல் வாய்ஸில் வர அந்த பர்டிகுலர் இது மட்டும் சூப்பராக இருக்குது. கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது, கேட்க இதமாக இருக்குது. ஒருவேளை இந்த லாரன்ஸ் வந்து தனக்கு கொரியோகிராஃப் பண்ணும்போது ஒரே மூமெண்ட்டை போடுவார், வேறு யாருக்காக கொரியோகிராஃப் பண்ணால் சூப்பராக போடுவார். அந்த மாதிரி அனிருத் தனக்கு தான் பாடும்போது மட்டும் இந்த மாதிரி ஒரு மாதிரி கத்தி பாடுவார் போல இருக்குது. வேறு யாருக்காக கொடுக்குறாருந்தா ரொம்ப அழகாக கொடுக்குறான்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் அனிருத் பாடுறதை விட்டு போட்டு வேறு யாருக்காக கொடுத்தா சாங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரும்னு நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஃபஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இது மொக்கம் தான் சொல்லுவேன். நேற்று ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்த தேவரா சாங்கோட கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான் சொல்லுவேன். இந்த சாங் வந்து நம்மளை டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் சங்கர் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அவர் பார்த்து செதுக்கி எடுத்துருப்பார் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. இந்தியனோட அடுத்த அப்டேட்டுக்கு மட்டும் இல்லை, சினிமா சம்மந்தப்பட்ட அடுத்தடுத்த அப்டேட்டுகள், சினிமா சம்மந்தப்பட்ட மூவி ரிவ்யூஸ், இதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். பாய்.